கைப்பற்ற முடியாது முடிச்சிட்டு நிக்கிறியா? எல்லாம் ஏமாத்தி வேடிக்கை பாக்குறாங்க ஐயா. என்ன கூட பண்ணி பாக்குறாங்க. வார்த்தெல்லாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உனக்கு கைப்பற்ற வேண்டியதை கைப்பற்ற முடியாம இன்னைக்கு எடை கூட பண்ணி பாக்குதா ஐயா? அது எந்த விதத்துல சிக்கல் இல்லாம என்ன கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா? உண்டா இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்ல. எல்லாம் நோவு நொடி ஒரு நிமிஷம் இருந்தா மறு நிமிஷம் நோவு நொடியோட நிக்குது. நீ பட்டி கட்டில போட்டு நீ 3 ஆண்டு காலம் ஆகுதாயா? புரிஞ்சுதா தாயி? நீயும் மாகாப்புறத்துக்கிறவங்கிட்டையும் போயிட்டு எங்கெங்கயோ போன நல்லது பண்ண முடியல. கணக்குள்ள என்னை நம்பி வந்து நின்று என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? இந்த கருப்பை நான் இருக்கிற தகுதிமான இல்லை எல்லளவும் மங்கமலாம பாடம் கப்பிக்க கப்பு சுட்டு கைப்பற்றி தந்துறனாயா? போதுமா? சில விஷயம் இன்னும் வெளியே சொல்ல முடியாத நிக்கிற அதுக்கு கூட வந்து நிக்கிற வீட்டு தந்தார். இந்த புடி சொன்னது புரிஞ்சுதா? இதாட்டியா வா குடிச்சுக்கோ போ. அடியா தாயே தீராத குறையோட வந்து நிக்குதாயா? காரியம் கை கூட மாட்டேங்குதாயா? காரியம் தவுத்து போய் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் தடுப்பாரி வந்து நிக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு கலக்க வேண்டாமப்பா. இந்த பாத்துக்கு இருப்ப அந்த குறை தூக்கி போடலாமா? புரிஞ்சுதா? நீ எல்லாரும் மலையாட்டு நினைச்சிட்டு வந்து நிக்கிற என்னை மலையாட்ட நம்பி நில்லு உன்ற குறையை தூக்கி கொடுத்தா போதுமா? அது போக சில விஷயத்த வெளியே சொல்ல முடியாத ரெண்டும் அழுதுகிட்டு கிடக்குது. இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தப்புமா நான் குறை நீக்கி பேர் வழங்க வச்சிடலாமா? முறை மீட்டு கொடுத்து உன்ற பட்டி வாழ வச்சு பேர் வழங்கி வச்ச போதுமா? இந்த இதை இன்னைக்கு படுக்கிற போது நீ மென்னு தின்னுக்க, இதை நீ மென்னு தின்னுக்காயா? எடுத்துக்கோ, எடுக்காதீங்க. இந்த இது நீ எப்படி பண்றே பண்ணு போதுமா? இவன் சத்தி இவன் போகிறோம் அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய கைவிட்டு போயிடுதாயா? நல்லியா காரியம் கைவிட்டு போயிடுது. நீ கைவிட்டு போனது இன்னைக்கு சிக்கல் இல்லாத என் கையில் கொண்டு ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? அது போக இன்னைக்கு வருமானம் 4ஆவத்துல இன்னைக்கு தசுமாரி நிக்குது. இல்ல படுகளம் சாஞ்சி போச்சு. மொத்தத்துல இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாது முடிச்சிட்டு நிக்கிறியா? டக்குன்னு பதில் நல்லியா? முதல்ல அந்த அவமானத்துக்கு விட கொடுத்துடலாம் போதுமா? நான் இருக்கிற தகுதி மண்ணில் என்னென்னமோ நடந்து போச்சப்பா. வர்ற வாரம் கட்ட உடைச்சிருந்தாயா? தொழிலுக்கும் சரி இந்த சிக்கலுக்கும் சரி விட கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தாரு போதுமா? போறோம். தொழில் முறையில இன்னைக்கு சிக்கலாகி நிக்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரி தடுமாறி நின்று காரியமும் இன்னைக்கு சேதாரமாகி நிக்குது. என்னை நம்பி வந்து நிக்கிற அம்மாவாசைக்கு உனக்கு தெளிவா விட கொடுத்தாரு போதுமா? என்னை நம்பி தேவை வந்துட்டு இருக்கிற மற்றதுக்கு எந்த விதத்திலும் குறையில்லாத இந்த அம்மாவாசைக்கு நீ என்னை பற்றி கேட்கணுங்கிற அவசியமே இல்லையப்பா. நீ உண்டான முயற்சி மட்டும் பண்ணு. முடிவு தங்க அவலத்தில் உனக்கு கலந்து கொடுத்தாரு போதுமா? இந்த அப்படி போ. என்ன தாயே அடியா பொண்ணை ஏமாந்த உழப்பு வச்சுட்டால நான் முதலே சொன்னேன். ஏமாந்த உழப்பு ஏமாந்த உழப்பு ஏமாந்த உனக்கு தெரியல. இப்படிமா ஏமாறுறது ஏதாயி? தாயி உறவாடி கெடுத்து போடுவாங்க புரிஞ்சுதா? தாய் பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற தகுதி பண்ணல. தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது. எல்லாம் நம்பி வாங்கி கொடுத்தது இன்னைக்கு எல்லாம் நட்டாத்து விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. ஐயோ தலை தப்புமா தப்பாதான் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறது என்னை நம்பி வந்தாச்சுல. நீ கேட்டது அத்தனையுமே நடத்தி கொடுத்துட்டேன். இதையும் படிப்போய் மீட்டு போடலாம் பாரு. அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி சண்டை தகவலாறு போட்டுக்க வேண்டாம். முயற்சி மட்டும் பண்ணு. நான் வரம்போ வந்து மீட்டு என் பட்டியலையே உன்னை நிறக்க வச்சிருக்கிறேன் போதுமா? பயப்படாத. இதெல்லாம் கைப்பற்ற முடியாது போயிருமா? என்ன பண்றது ஏது பண்றது பயந்து நிற்க வேண்டாமாயா? நான் இருக்கிறது திருவிழாக்குள்ளாதைய பாதி வலை போடலாம் மீதி முடிச்சோம் போதுமா? இதாதாய் ஓ வர்றேன். இந்த அடியே பத்திரம் வச்சுக்கோ.
அடியா தாயி நான் இருக்கிற தகுதிமான இல்லை பூமி பிரச்சனைக்கு முத்துக்குள்ளி வச்சலாம் தொழில் முறைக்கு இல்லையா வெள்ளாம வாச்சலாம் தெரியும் நீ படுகளும் சாஞ்சு நிற்குது அதே மாதிரி காரியமும் கை கூட மாட்டேங்குது தவுந்து வருது எந்த பக்கம் போனாலும் நின்று போயிருது நல்ல காரியத்தை சொல்றேன் அது நல்லபடியா முடிச்சு பேர் வாய்ப்பு வந்து கேட்டு இருக்காயா வட்டிக்குள்ளார அதாவது வெள்ளாம காட்டுக்குள்ளார இன்னைக்கு விளைச்சல் வர்ற மாதிரி வரு எல்லாம் வீணா போயிடும் இல்லையா இது வேற சமாச்சாரம் நான் பார்த்துக்கிறேன் இந்த அம்மாவாசைக்கு கட்ட உடச்சு கொண்டாய நீ வெள்ளாமை துணிஞ்சு செய்யும் எல்லாரும் பங்கெல்லாம் பேர் வாய்ப்பு இது பத்திரம் வச்சுக்கோ நீட்டி பிடியாயா போகிறோம் தாயி காரியம் நடக்கணுமா நல்லபடியா ஒத்து போடணும் இல்லையா ஒன்னும் கலங்க வேண்டாம் இந்த பால் கருப்பு உத்தரவு கொடுத்துட்டேன் நீ ஏன் கவலைப்பட்டு நிக்கிற தாய் இந்த அமாவாசை முடிச்சு வளர் முறையில திசை காமிக்கிறனாயா திசை காமிச்சு நான் சொன்ன கழுவுக்குள்ளாடி காரியத்தை முடிச்சு கொடுத்துருவேன் ஒன்னும் பயப்பட வேண்டாம் இந்தா பிடிச்சுக்கோ எல்லாருமே முகம் பூசி கழுவிக்கோ எல்லாருமே இந்த நெத்தியில வச்சுக்கோ ஒன்னா என்னையா வேணும் குழப்பிக்கிட்டே நிக்கிறீங்க வெளியே சொல்லாது புரியுதா இப்படிமா இருக்கிறது கலங்க வேண்டாம் மாயா நான் இருக்கிறேன் நல்ல தீர்ப்பு கொடுத்துடலாம் புரிஞ்சுதா இன்னொரு சேர்த்து பொண்ணால் வந்து என் பட்டியல் நிற்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் சொல்றது புரிஞ்சுதா புரியுதியா இந்த அப்படி போகிறேன் அடியா தாயி இல்லத்துக்குள்ள காரியம் சேதாரமாய் போச்சா இல்லையா சேதாரமாய் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாது ரெண்டு முடிச்சிட்டு நிக்குது இதை நல்லபடியா மாத்தி என் பட்டியல கொண்டு ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது உடல்லையா தாயி அவமானம் நடந்துருச்சு அலங்கோலமா போயிடுது இதுக்கு விட குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிற பாத்தியா தாயி எல்லாம் நம்பி மோசம் போயிடுது உனக்கு கலங்க வேண்டாமாயா நான் இருக்கிற தகுதிமான இல்லை இதெல்லாம் மருந்து மாயம் வேலை செய்தப்பா அதெல்லாம் தங்கம் தான் இன்னைக்கு தங்கம் தகரமாய் போய் நிக்குது ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு தொழில் முறையும் அப்படித்தான் சாண் ஏறுனா முளைஞ்சு இருக்குது கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குதாயா நல்லான்னு போனா பொல்லான்னு இருந்து மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா என்ற நங்க ரெண்டுமே நீ பரிதவிச்சு வந்து என் பட்டியல் நிக்குது கவலைப்பட வேண்டாம் ஆலாமரமாட்ட தலைஞ்சு இந்த பட்டி இன்னைக்கு அலப்போலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுதாயா படிப்படியா முடைக்கன்னு கைப்பற்ற முடியாத ஏமாத்திட்டு நிக்கிறேன் வர்ற வாரம் கட்ட உடைக்கிறனாயா முதல்ல அந்த சிக்கலுக்கு விட கொடுத்துட்றேன் மீட்டு கொடுத்துட்றேன் படிப்படியா வந்தேன் தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கப்பா போகிறோம்போ தாயி நல்ல காரியம் நடக்கணுமா தவுந்து போயிட்டு இருக்குது இது நல்லபடியா உத்து காமிச்சு எனக்கு தீர்ப்பு பண்ணி முடிச்சு கொடுன்னு கேட்டு நிக்கிறேன் இல்லையா நீயும் பல பக்கம் போய் பார்த்துட்டியாயே பல தேவாதி கையேந்தி பார்த்துட்டேன் அதெல்லாம் வேற என்னென்னமோ சொல்லுங்க வேற எந்த குறையும் இல்லையாயா நான் இருக்கிற தகுதிமான இல்லை பாம்பு சுத்தி நிக்கிறாயா அதை நான் பாத்துக்கிறேன் எல்லாரும் பங்கம் இல்லாம உத்து போட்டு திசை காமிக்கிறனாயா திசை காமிச்சு உன்ற காரியத்துக்கு கூட வந்து நின்ற போதுமா அது போக இல்லத்துக்குள்ளார உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்களா இல்லையா நான் இருக்கிற தாயின் தாக்கணுமா புரிஞ்சுதா நாமக்காரனை கும்பிட்டு இருந்துதா கும்பிடுறியா விடாது கும்பிடு புரிஞ்சுதா தாயி தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாரும் பங்கமெல்லாம் உன்ற ஓட்டைக்கு கொட்டாடி தர வேண்டியது எம்பொறுப்பு உத்து காமிக்கிற படிப்படியா மீட்டு கொடுத்துற அது போக நோவு நொடி சொல்றத கேளு நோவு நொடி இன்னைக்கு பட்டிக்குள்ள முடங்கி நிக்குதுன்னு சொல்றது உனக்கு புரிஞ்சுதா இது வந்து செய்வன பண்ணிட்டாங்க மொட்டிக்கெட்ல போட்டாங்கன்னு நினைக்க வேண்டாமாயா இது நோவு நொடி நான் பாத்துக்கிறேன் நல்லது பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இந்த அப்படி ஐயா தாயி காரியம் கை கூட மாட்டேங்குதா தவுந்து போயிட்டு இருக்குதாயா இந்த நல்ல காரியம் தீர்ப்பு நல்லபடியா முடிச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு கேட்டு நிக்கிறேன் கட்டக்கூர்ல நின்று போயிரு இல்லையா ஒண்ணு கலங்க வேண்டாம் அதுல போறா இதுல போறா அப்படி இப்படி சொல்றாங்க அப்படின்னு பயந்து நிக்க வேண்டாமாயா என்னை நம்பி வந்துட்டீங்களா தடம் காமிச்சார உத்து காமிச்சார உத்து போட்டு முடிச்சு கொடுத்தனாயா நல்ல காரியத்துக்கு அது போக சில குழப்பத்தை வச்சுட்டு நிக்கிறீங்களா இந்த குழப்பத்துக்கு தாயின் தப்புமா நான் இருக்கிற தகுதி மாதிரி விட தர வேண்டியது என் பொறுப்பு அதே மாதிரி தொழில் முறைக்கும் பேர் வாங்கி பண்ணலாம் போதுமா முத்து போக காமிச்சு முறையா முடிச்சு கொடுத்துருந்தா இந்த பிடிச்சுக்கோ போறோம் அடியா சுகர் பெத்த கண்ணு ஆங்கண்ணு இன்னைக்கு நோவு நொடியில் கிடக்குது இது நல்லது பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா மருத்துவத்தையும் பார்த்தாச்சு மற்றதையும் பார்த்தாச்சு இன்னைக்கு கால் குறையோடி கிடக்குது இது நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா நல்லது பண்ணி கொடுக்கறதா வேண்டாம்
இது நோவு நொடி இல்லையப்பா, இது நோவு நொடி அல்ல. இது உத்து மண் எடுத்து முடைக்கு போட்டாங்க ஐயா, புரிஞ்சுதா? முடைக்கு இன்னைக்கு காலை பூரா அழுகு வச்சுட்டாங்க. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மந்திரத்தையும் பார்த்தாச்சு, எத்தனையோ பார்த்தாச்சு, நல்லது பண்ண முடியல. இப்ப கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிறேன். வாரத்துக்கு கருப்பு நான் இருக்க நல்லது படி கொடுத்தோம்னாயா, புரிஞ்சுதா? தங்க வைக்கிற மாட்டி இதே பட்டியல ஒன்று நிறுத்தி வேடிக்கை காமிக்கிறாயா, ஒன்னும் கலக்க வேண்டாம். எல்லாரும் பங்கம் இல்லாமல் ஒரு கோட்டைக்கு மூன்ற பெத்த தங்கத்தை காப்பாற்றி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இன்னைக்கு தொழில் முறையெல்லாம் சில சிக்கல்ல நிக்குதுன்னு என் பட்டியல வந்து நின்று இன்னைக்கு அங்கங்க ஒரு அமைப்பு போட்டு கொடுத்துருக்கிறேன். இந்த குழப்ப கேவலி புரியுதா தாயி? அதுக்குள்ள ஆரம்பணம் கட்டலாமா அப்படின்னு கேட்டு மறுபடியும் தலைக்கு சொல்லி சேர்த்துக்கலாமா? கொஞ்சம் பொருளாகி அவசரப்படாது. இப்போ உத்தரவில்லை, கை தொட்டிட்டீங்கன்னா ஐயோங்க சத்தம் சொல்றது புரியுதாடா? ஒன்னா வீடு கட்டலாம் காடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி மனசு நினைச்சிட்டு நிற்கிறான். வீடு கட்டுற கை வச்சீங்கன்னா ஐயோன்னு ஒரு சத்தம் வருது அப்படின்னு என்ன புரிஞ்சுதா? இப்போ உத்தரவில்லையே தொட்டுட்டேன்னா விடமாட்டேன். இப்ப தொடாத, இருக்கிற பிரச்சனை முடிச்சுக்கலாம், மீட்டு கொடுத்தா போதுமா? இந்த போக வரும்போ நல்லது பண்ணி கொடுத்தா அடியா தாயி உள்ளார்ந்து வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. எல்லாம் ஏமாந்த போல போச்சிட்டியா, கருத்ததெல்லாம் துணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து கையிட்டு போய் நிக்கிறாயா. இது எல்லாம் கைப்பற்றி கொடுன்னு கேட்டு நிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இல்லத்துக்குள்ளார தெளிவே இல்லை, புரிஞ்சுதா? அதே மாதிரி தங்கங்களும் இன்னைக்கு தடுமாறி போய் நிக்கிறாயா. வெளியே சொல்ல மாட்டேன், உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதை நல்லது பண்ணி என் பட்டியல வர வேண்டியதை வர வச்சு என் கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு, இது நாள் வரைக்கும் நீ முயற்சி பண்ணி பார்த்துட்டு முடியல, என் பொறுப்புல கொண்டு ஒப்படைக்கிறேன். மீட்டு போடலாம், மீட்டு முன முடியாம தங்கத்தாய் போட்டு கொடுத்துருந்தாங்க. தாயி ஆளா பரமாட்டம் இருந்தது, இன்னைக்கு அங்கோலப்படுத்தி வேடிக்கை பாக்குறாங்க. ஐயா புரியுதா புரியலையா? நீயும் 1000 பக்கம் போய் பார்த்துட்ட. கடக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறியா? கால சுத்திரமா போய் கொத்தி வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது. கட்ட உடைச்சலாம், காப்பாத்தி தந்துடுறேன், கைப்பற்றியும் போடலாம். இதை நீ பத்திரமா வச்சுக்காடியா வாதாடி. அடியா இன்னைக்கு பட்டிக்குள்ள முண்டி கட்டு போட்டு கிடக்குதுன்னு சொன்னேன், நல்லதுக்கு காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன், இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தடுமாறி நிக்குதுன்னு சொன்னேன், புரிஞ்சுதா புரியலையா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா, இந்த நோவு நொடிக்கு விடக்கூடும் வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. இல்லையா தாயி? நீயும் மருத்துவத்தை பார்த்தாச்சு, மத்த பக்கம் போயாச்சு, இது நல்லது பண்ண முடியாம முடிச்சுட்டு நிக்கிறேன். இல்லையா? அடியா ஜலசுல கிளியண்டி நிக்குதப்பா, கிளியண்டி நிக்குது, புரிஞ்சுதா? கருக்கு விழுக்குன்னு பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் அடியா முடங்கி பட்டுக்குவான். பால் தொந்தரவு, இப்படி பல விதத்துல சிக்கலா நிக்குதாயா. இது ஒரு அதிர்ச்சியில பயந்து இன்னைக்கு உளுந்து எழுந்திச்சு வந்து நிக்குதாயா. உண்டல்லையா? இதை நீ மீட்டு பேர் வாங்கி சாதிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, புரிஞ்சுதா? என்னை நம்பி நில்லு. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறனாயா. 13 நாள்ல நல்லது படி கொடுத்துறனாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம், அடியாருடைய மண்புருவு செஞ்சு வச்சிடும், புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். அப்பா இந்தப்பா இந்த 2 கனி அடியாங்கிட்ட எப்படி தனிமாக்குறது தெரிஞ்சுக்கா, நம்புக்கா தாயி. இந்த இது எப்படி பண்றையோ பண்ணிக்க, பயப்பட வேண்டாம். அது போக சில ஆதாய குறிப்புல நிக்கிற, அதுக்கும் விட கொடுத்தா போதுமா தாயி? கருப்பு நாட்டு தெரிஞ்சுக்கியா? தாயி யமதூதாலே வந்தாலும் விரட்டி பிடிக்கிற கருப்பை கொஞ்சம் சோதனை போட்டுட்டுனா என்னடா வீட்டுல உட்காந்துக்கிட்டு அப்பங்கிட்ட எத்தனையோ பேர் நோவு நொடின்னு வராங்க, புத்து நோவையும் நல்லது பண்றாரு, நமக்கு மட்டும் வேடிக்கை பார்க்கறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லையா? நானும் சோதனை தான் போட்டுனாயா. உனக்கு பயப்பட வேண்டாம், நீ நினைக்க மாதிரி பயந்துட்டெல்லாம் நிக்க வேண்டாம். உன்னை திருவிழாக்குள்ள உனக்கு நல்லது பண்ணி கொடுத்தனாயா, நல்லது பண்ணி இதே பட்டியல் நிறுத்தல அப்படின்னு நீ பொய்க்காமின்னு சொல்லு, புரிஞ்சுதா? ஆனா அந்த அளவுக்கு நீ எனக்கு பிடிக்கோடு புடிச்சு வந்துட்டே அப்படின்ட்டா எந்த குறையா இருந்தாலும் வாயில பிரச்சனையா இல்லையா, அதை நல்லது பண்ணி கொடுத்துற. அது போக இல்லத்துக்குள்ள சில சிக்கா போட்டு நிக்கிறியா, அதுக்கு இந்த அமாவாசைக்கு விட கொடுத்துடலாம், போதுமா? அமாவாசைக்கு கூட வந்து நிக்கிற திருவிழாக்குள்ள உன்னை நோயை தீர்த்து கொடுத்துருவேன். போக தாயே, இந்த பாவத்து கருப்ப நான் இருக்கிற தகுதி மாதிரி இல்லை, எல்லாரும் மக்கம் இல்லாம காரியத்துக்கு இன்னையில இருந்து கூட வந்துருவேன். போதுமா? முடிச்சு கொடுத்துருனாயா. அந்த அம்மாவாசை வந்து எதிர்பார்த்து போதுமா?
ஐயா சொல்லுங்க சார். தாயி ஆமாங்க. பாலத்துக்கு கருப்ப நான் இருக்கிற தைரியமா நில்லு. இன்னைக்கு பங்க போட்டு நிக்கிறாயான்ற தங்கங்கா இன்னைக்கு கடை போட்டு குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறப்பா மலையாட்ட நினைச்சு வந்து நிக்கிறேன். மடுவா மீட்டு கொடுத்தலாம். தைரியமா நில்லு. இந்த பாலத்துக்கு கருப்ப இன்னையில இருந்து உனக்கு விட தருவு உசார பிடிச்சுக்கிறியா? கண்டிப்பா புடிச்சுக்குதாயே. அடியானும் அப்படித்தான், ஒன்னும் கலங்க வேண்டாம். இது நாள் வரைக்கும் உனக்கு கை கொடுக்கற கால் இல்லை. நானுக்கு இருந்த கைமானு நான் போட்டலாமாயா திருவிழாவுக்குள்ள போதுமா? இந்த பிடிச்சுக்கோ. தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் நீ வச்சுக்கிறிய வாதாயி வச்சுக்கோ. ரெண்டு பேருமே அங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு எத்தனையோ பக்கம் போனா ஒரு பெண் தேவாதி கூப்பிட்டான். அந்த அம்பாலும் ஒண்ணும் செய்யல. இந்த அப்பங்கிட்ட போயிருக்கிறான். இந்த அப்பனாலும் செய்வாரா அப்படின்னு ரெண்டு பேரும் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. சொல்லுங்க. அப்போ வந்து கேபிளி ரூபத்தில் நான் நின்று உத்தரவு கொடுத்தேன். தாயி நான் சொல்றது நெசமா போய்யா அப்படிங்கிற போது என்ற தங்கத்தை எப்படி நான் கூட வந்து நிக்கிறேன்னு பாரு. அப்படிங்கிற போது நீங்க தானே பத்தி படுறதுக்கு எனக்கு பிடிக்கவே. செடி தலையுது, கொடி தலையுது, கம்ப கொண்டு நிறுத்திட்டேன். நான் நிக்கிறேன். என்னை பிடிச்சி மேல வந்துக்க வேண்டியதானே? வந்துக்குவியா? ஓவரம் கோடீஸ்வரியா பொழைப்பான். ஓவரம் அடியா ஏமாந்த போல பொழைச்சிட்டு நிக்கிறா. கருத்ததெல்லாம் தண்ணி, வெத்ததெல்லாம் பாவம் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து இன்னைக்கு காரியம் கைவிட்டு போட்டு வந்து நிக்குது. இது நல்லபடியா கைப்பற்றி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உடா இல்லையா? இப்படி இருக்கலாமா? இனிமேல் மாறிக்கோடும். புரிஞ்சுதா? விண்ணம் பட்டு நிற்கிறாயா? விண்ணம் பட்டதை இன்னைக்கு ஒரு சேர்த்து குடும்பத்தை கேட்டுட்டு நிக்குது. அது போக தொழில் முறையும் இன்னைக்கு ஒரு குடம் வந்தா 9 குடம் சட்டமாய் நிக்குது. இன்னைக்கு தேவையில்லாத சவகாசம் இப்படி எல்லாம் அலங்கோலமா போய் நிக்குதப்பா. இதுக்கு உன்னுடைய வற்புறுத்தல்ல அடியா வந்து இங்க நிக்கிறேன். இல்லையா? அடியா ஒரு போய் ஏற முடிச்சு தெரியல பட்டிக்குள்ள வர முடியாது. புரிஞ்சுதா? எல்லாம் நினைச்சுக்கிறாங்க அங்க வரமாட்டேன் கிரமாட்டேன் அப்படின்னா வந்தாலும் விடமாட்டேன். அந்த நேரம் நான் வரம் கொடுத்தாதான் வந்து இங்க நிக்க முடியும். புரிஞ்சுதா? உனக்கு நல்ல நேரம் கொடுத்தாச்சு, பயப்பட வேண்டாம். இன்னும் சில விஷயத்தை போட்டு மனசுல உரப்பிடு, இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம். நான் இருக்கிறேன். என்னை முழு மனசோடு நம்பிவான். தாயின் தவப்புமா கூட இன்னைக்கு எல்லாம் ஏனம் பேசி பாக்குறாங்க. அவங்க அத்தனை பேர்த்துக்கு பாடம் கப்பிச்சுட்டு உன்னை அரமனையில் உட்கார வைக்கலன்னா இந்த பாலத்துக்கு ஏற்போடு பொய்ச்சாமி நினைச்சு. புரிஞ்சுதா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து நிக்கிறனாயா இது சத்தியவாதி. இது ஒன்ன தலைதேசி தனிவா இருக்க, ஒன்ன போக்குவரத்துல வச்சுக்கா. பாடம் கப்பிக்கிறது கப்பிச்செல்லாம் கைப்பற்றியும் கொடுத்தா வாதாயி.